சீமான் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக சீமான் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் புகார் பதிவு செய்யப்படாத நிலையில் SC/ST ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக சீமான் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென மாநில SC/ST ஆணையம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், முழு விவரம். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் எக்மோர்ல நடந்த ஒரு தலைவருக்கு மாலை அணிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அதன் பிறகு இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சரை அவதூறாக, அது மட்டும் இல்லாம பாட்டு பாடி சில விமர்சனத்துக்கு உள்ளானார் சீமான். அதன் காரணமாக ஒரு வழக்கறிஞர் இவர் இந்த சர்ச்சை குறித்தான இந்த பாட்டு குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். பட்டாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்து வந்ததாகவும், அது மட்டும் இல்லாம நடவடிக்கையும் எடுக்காமல், சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்து வந்த காரணத்தினால உடனடியாக அவர், அந்த வழக்கறிஞர் அஜித் என்பவர், SC/ST அதாவது மாநில SC/ST கமிஷனுக்கு நேரில் சென்று அங்க புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில உடனடியாக சீமான் மீது SC/ST ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்து அதன் பிறகு உடனடியாக காவல் நிலையத்துல இது வழக்கு பதிவு செய்த உடனே 2 நாட்கள், அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ள இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநில SC/ST கமிஷனுக்கு நேரடியாக சென்று புகார் கொடுத்த அடிப்படையில தான் இந்த உத்தரவானது கமிஷன் பிறப்பித்திருக்கிறதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில சீமான் மீது SC/ST ஆக்ட் பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. எழும்பூர்ல நடந்த ஒரு தலைவருக்கு நடந்த மாலை அணிவிக்கூடிய நிகழ்ச்சியில தான் அவர் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் குறித்து விமர்சனம் செய்து மட்டும் இல்லாம பாட்டு பாடி விமர்சனம் செய்ததுக்கு உள்ளானார் சீமான். இந்த விவகாரத்துலதான் இவர் மீது புகார் ஒன்று கொடுக்கப்பட்டது பட்டாபுரம் காவல் நிலையத்துல. அதாவது ஒருவர் புகார் கொடுத்திருந்தார். அந்த வழக்கறிஞர், அதாவது அஜய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்து வந்ததாகவும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் வந்த காரணத்தினால்தான் இவர் SC/ST அதாவது மாநில SC/ST கமிஷனுக்கு நேரில் சென்று இந்த புகார் மனுவை கொடுத்து அதன் பிறகு அங்க உத்தரவையும் வாங்கி தந்திருக்கிறாரு. அதாவது SC/ST ஆக்ட்ல சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த SC/ST கமிஷன் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில உடனடியாக காவல் நிலையம், அதே பட்டாபுரம் காவல் நிலையத்துல வழக்கானது பதிவு செய்யப்பட இருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு இந்த அறிக்கையை அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ள தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெளிவாக அந்த உத்தரவிலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில காவல் நிலையத்திலும் SC/ST வழக்கின் பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட இருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ள சீமான் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட இருக்கிறது. அதன் பிறகு இந்த அறிக்கையை நேரில் சென்று காவல் ஆய்வாளர் SC/ST கமிஷன்ல தாக்கல் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு SC/ST ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு இவரிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.